விடுகிறவன் யார்? இங்க வேதம் சொல்லுகிற கவனிங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார் என்று சொல்லப்பட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அவங்களுக்கு நித்திரை என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு என்னன்னு சொல்றாங்க? ஆமா, இந்த பூமியில நமக்கு மரிச்சா மரணம் அல்ல, அது நித்திரை. நித்திரையுடைய பொருள் என்ன தெரியுமா? தூக்கம். நித்திரையுடைய பொருள் என்ன? ஆமா, இப்போ இரவு பகல் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு நைட்டு என்ன சொல்லுவோம்? தூங்க போகிறோன்னு சொல்லுவோம். தூங்கி காலையில் என்ன பண்ண போகிறோம்? எழுந்திருக்க போகிறோம். யாரும் நைட்டு நான் சாக போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க, தூங்க போகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கத்திற்கு இன்னொரு பெயர் தான் நித்திரை. அதனால நித்திரைக்கு போகிறோன்னு சொல்லலாம். இன்னொரு பகுதி என்ன? நித்திரை. ஆண்டவர் இந்த பூமியில் மரிக்கிறவர்களை பார்த்து அது மரணம் என்று சொல்லாதபடி, ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணமே இல்லை, அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க? நித்திரை அடைந்திருக்கிறார். அப்படின்னா என்ன? இந்த எப்படி ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு இரவு வேளையில நித்திரையில இளைப்பாரி காலையில நம்ம என்ன பண்றோம்? எழும்புறதை போல இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டுகள் முழுவதும் உழைச்சு நமக்கு செய்ய நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை முடிச்சிட்டு நம்ம என்ன பண்றோம்? நித்திரைக்குள்ள போறோம், இளைப்பாறுதலுக்குள்ள போறோம், ஒரு தூக்கத்துக்குள்ள போறோம். இந்த பூமியில 80 ஆண்டு ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, இல்ல ஒரு 70 ஆண்டு கொடுத்தாரு, 70 ஆண்டு உழைச்சிருக்கிறோம், 80 ஆண்டு உழைச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் நமக்கு தூக்கத்தை கொடுக்கிறார், நித்திரை மயக்கத்தை கொடுக்கிறார், நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் எப்படி பகல் ஃபுல்லா உழைச்சிட்டு நைட்டு நித்திரைக்கு போயிட்டு காலையில எழுந்திருக்கிறதை போல சூரியன் உதிக்கும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க? எழுந்திருச்சிடறாங்க. பார்த்தீங்களா? இது போல நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உதயமாகும் போது, மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது, இந்த நித்திரைக்குள்ள போனவங்களை என்ன பண்ணிடுவாங்க? விழிச்சிருவான். விழிச்சு இரட்சகரை சந்திக்கும்படி மத்திய ஆகாயத்திலே அவர்கள் வெளிப்படுவார்கள். அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சோத்திரம். அது நித்திரை. அதனால மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? நீங்களும் நானும் தான். அப்ப அவங்க பூமியில இருக்கிறவங்க, அவங்க மரணம், அந்த மரணத்துடைய பெயர் என்னன்னா திருப்பி அவங்களால விழிக்க முடியாது. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது அவங்க விழிக்க மாட்டாங்க. அப்ப அவங்க எங்கே இருப்பாங்க? நரக பாதாளத்தில் கிடப்பாங்க. அக்னி கடலுக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க? வேதனைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. திருப்பி அவங்க எழும்பி என்ன பண்ண முடியாது? வரவே முடியாது. கடைசி நியாய தீர்ப்பிலே ஆண்டவர் அவர்களை எழுப்பி கொண்டு வந்து அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையாய் அந்த பாதாளத்தில் கொடிய வேதனை உள்ள இடத்துல என்ன பண்ணுவார்? அவர்களை தள்ளுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனா கர்த்தருக்குள்ள வந்தவங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவங்க, தெய்வ பயத்தோடு பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு மரணம் கிடையாது. இந்த பூமியிலே அவர்கள் மரிக்கும் போது அது நித்திரை என்று சொல்லப்படுகிறது. இந்த பூமியில செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடித்து அவர்கள் இளைப்பாறு ஸ்தலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. ஆமீன். ஆண்டவர் இந்த பூமியிலே வரும்போது அவர்கள் தான் முதலாவது என்ன பண்ணுவாங்க? உயிரடைந்து முகமுகமாய் இரட்சகர் இயேசுவை சந்திப்பாங்க. பின்பு நாம் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி முகமுகமாய் ஆண்டவர் இயேசுவை என்ன பண்ணுவோம்? சந்திப்போம். அதனால நமக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. அதனால துக்கமும் இல்லை. அதனாலதான் மரணம் சம்பவிக்கும் போது நீங்க துக்கப்படாதீங்க. அவங்க மரிக்கல, அவங்க நித்திரை அடைஞ்சிருக்கிறாங்க, இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. இயேசு வரும்போது அவங்க உயிரடைஞ்சு வந்துருவாங்க, நாமும் உயிரடைஞ்சு வந்துருவோம், நாம் அவர்களை சந்திப்போம். இப்படி காரியங்களை சொல்லி ஒருவரை தேற்றுங்கள் என்று பரிசுத்த பவுல் நிருபங்களில் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? மரணமே இல்லை. மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே. ஆமா, சோத்ரா. அந்த மரணம் நம்மளை ஆண்டு கொள்ளவே முடியாது. மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாமும் என்ன பண்றோம்? மரணத்தை ஜெயமெடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன். ஆமா, மரித்த அடுத்த நிமிஷம் ஆத்துமா எழும்பி ஒன்னு இளைப்பாறுதலுக்குள்ள போகும், இல்லைனா பாதாளத்துக்குள்ள போகும். அப்ப பாதாளத்துக்குள்ள யாருடைய ஆத்துமா போகும்? பாவம் மன்னிக்கப்படாதவருடைய ஆத்துமா பாதாளத்துக்குள்ளே போகும். அப்ப இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாதவங்க யாரா இருந்தால், எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தால், இல்ல கீழ்மட்டமா இருந்தால், யாரா இருந்தால், அவங்க இந்த பூமியிலே மரணம் சந்திக்குமானால் அவங்க ஆன்மா போகிற இடம் பாதாளம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். ஆத்துமாவை பாதாள வல்லமைக்கு ஸ்தோத்திரம் வல்லடிக்கு விலக்கி விடுவிக்கிறவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. நம்ம பாவத்திற்கான பரிகாரத்தை சிலுவையிலே உண்டாக்கி பாவ மன்னிப்பை நமக்கு தந்து
பாதாளத்திலிருந்து நம்மளை தப்புவித்து பரம ராஜ்யத்திலே ஆண்டவர் இயேசு நம்மளை என்ன பண்ணுகிறார்? கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த இரட்சகரை வாழ்நாள் முழுவதும் விட்டு விடாதபடி என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில பற்றி கொள்ளணும். நிறைய பேர் சோத்திரம் கொஞ்ச காலம் இயேசுவை பின்பற்றாங்க. சில பேர் பாதி காலம் பின்பற்றுவாங்க. சில பேர் முக்காவாசி பின்பற்றுவாங்க. கடைசி காலங்களில் இயேசுவை விட்டுருவாங்க. யாரை விட்டுருவாங்க? இது சாத்தானுடைய தந்திரம். ஏன் தெரியுமா? அந்த அக்கினி கடலுக்கு அந்த ஆத்மாவை கொண்டு போகணும். சோத்திரம் இயேசுவை விட்டு விலக முடியாது. பல விதங்களில் அவன் என்ன பண்ணுவான்? பலமாய் போராடுவான். சாகிற வரைக்கும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து கர்த்தருக்குள்ள மரித்தால் மட்டும்தான் பரமராஜ்யத்தை அடைய முடியும். அல்லேலூயா. அதனால கொஞ்ச காலம் இயேசுக்குள்ள வந்தேன், பாதி காலம் வாழ்ந்தேன், முக்காவாசி மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் பரம ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 வாசிங்க. அப்ப பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது என்ன சத்தம்? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப நமக்கு கர்த்தருக்குள்ள மரிக்கணும். சாகிற வரைக்கும் யாருக்குள்ள இருக்கணும்? கர்த்தருக்குள்ள இருந்து மரிப்போமானால் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கர்த்தரை பின்பற்றி கொண்டு வருகிறோம். மரண பரியந்தம் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் கணவன் சொல்றாரு, மனைவி சொல்லுது, தாய் தகப்பனார் சொல்றாங்க, உறவுகள் சொல்லுது, சமுதாயம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. சோத்திரம். மரண பரியந்தம் இரட்சகருக்குள் இருந்து மரிப்போமானால் நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோம். அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்காக தான் இரட்சகருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே,